இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன துர்கா, ஏதோ யோசனையோட பதில் சொல்ற, என்னாச்சு? அது வந்து கோவில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். மாறி இப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு சித்தரை பார்த்துட்டு வருவா. நீயும் மாறி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வந்துட்டா இவ மாறி ஆயிட முடியுமா? அதானே, உப்புக்கள் ஒரு நாளும் வைரமாக முடியாது, ஆக முடியாது, ஆக முடியாது. சரிங்க சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. சித்தர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, வீட்ல நடந்த எல்லாத்தையும் சித்தர்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சித்தர் பரிகாரம் இருக்கு, ஆனா அது உன் வீட்டுக்காரர் வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவ ஏதோ உண்மைய மறைக்கிறா. சித்தர் பரிகாரம் பண்ண எதுக்கு சூர்யாவை கூட்டிட்டு வர சொல்லணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? அதானே. சூர்யா, நாளைக்கு நீ துர்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துரு. அத அதுல இருந்து வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்பாடா, மாறியும் இப்படித்தான். கோவில் பூஜை விரதம்னு இருந்தா என்னாச்சு? தான் வாழ்க்கையவே தொலைச்சிட்டா. அதனால இனிமே இதெல்லாம் வேணாம் அத்தை. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். கடவுளே கதின்னு இருந்த மாரியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. எனக்கு கூட பரிகாரம் பூஜை மேல எல்லாம் நம்பிக்கையா போயிடுச்சு. விருட்டுன்னு வரா. இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிங்க. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணியே ஆகணுங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னம்மா பேசுற நீ? மாறிதான் படிக்காத கிராமத்து பொண்ணு. பூஜை விரதம் பரிகாரம்னு எப்ப பாரு வீட்டை கோவில் மாதிரி வச்சிருப்பான்னு இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னமாச்சு? அநியாயமா அல்ப ஆயுசுல அவ போய் சேர்ந்துட்டாளே. ஆமா ஆமா, மாரிய கொலை பண்ணவங்கள கூட அந்த கடவுள் இன்னும் காட்டி கொடுக்கலையே. ஐயோ, தெரியாம வாய விட்டுட்டேன். ஐயோ, ரூமுக்குள்ள கூட்டு போய் என்ன மிதி மிதிக்க போகுதுன்னு தெரியலையே. ப்ளீஸ்ங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. துர்கா, எனக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்றதெல்லாம் விருப்பம் இல்லை, உடன்பாடும் இல்லை. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத.